ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வளர்கிற பிள்ளை. எனக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்தில் தான் இந்த பசங்க எல்லாரும் என்னை ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை அடிச்சு போட்டாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போது அந்த பையன் ஜெயிலுக்குள்ளெல்லாம் இல்லை, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் வெளியே என்னால் வெளியே காலேஜுக்கு கூட போக முடியல. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். வெளியே நான் போனால் எனக்கு என்ன வேணால் ஆக வாய்ப்பு இருக்குது சார். நான் ஒரு பொண்ணுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருமே பார்க்குறீங்க. அவன் என்னை டீஸ் பண்ணுறான்னு நான் சொன்னப்பயே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இது இவ்வளோ சிவியராக நிற்காது. இப்போ என் தலையில் காயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் சார் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. இது பெரிய விஷயமாவே போகுது. இன்னமும் அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியலை. அந்த பையன் கூட இருக்கிறவங்கெல்லாம் கஞ்சா போடுறவங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கத்தி வேணும்னு கேட்டிருக்கான் என்னை குத்துறதுக்கு. இப்போ என் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை சார். நான் தேனி லா காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு வர்றேன். என்னால் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் நான் லாவே சூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வேணான்னு சொல்லியும் நான் லா சூஸ் பண்ணேன். நான் படித்து நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு. இப்போவுமே நான் அப்படித்தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை. நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் நான் கூட நிற்பேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் கூட நிற்பேன் சார். இப்போ எனக்கு ஒரு சேஃப்டி வேணும் சார். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு சேஃப்டியை நீங்கள் கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்க சார். ரொம்ப பயமாக இருக்குது சார். நாட்டில் நடக்கிறதெல்லாம் நாங்களும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் லா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளவோ கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு செத்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். சாகிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க சார். உயிர் போகிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணுங்க சார். தயவு செஞ்சு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது இதுதான் சார். என்ன மாதிரி வேற எந்த பொண்ணையும் டீஸ் பண்ண கூட எல்லாரும் யோசிக்கணும். இப்போ அவன் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான் சார். கல்லை எடுத்து மண்டையில் அடிக்க வர்றான். ஆனால் அதை தட்டி விட்டனால ஒரு வாளி எடுத்து அடிச்சுட்டா. அந்த வாளி அடிச்சு தான் எங்கள் தலையில் இப்படி இதாகிருச்சு. இதே கண்ணில் பட்டிருந்தா எனக்கு என்ன சார் ஆகிருக்கும்? நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேறு யாருமே இல்லை சார். எனக்கு பெரிய ஆள் சப்போர்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். நான் படிக்கிற பொண்ணு, அவ்வளோதான். சிஎம் சாரை நாங்கள் நம்பி கேட்குறோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க. அவனை தூக்கி உள்ளே வைங்க. அட்டெம்ப்ட் டு மர்டர் இது. அவங்கள தூக்கி உள்ளே வைங்க சார்.